வணக்கம் கமலாதேவி அவர்களே. உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது ஒரு இனிய அதிர்ச்சியா இருக்கு எனக்கு. சமீபத்தில் நீங்க கரிகாலன் விருது ஒன்று வாங்கியிருக்கீங்க. இதெல்லாம் எல்லா கலைகள்லையும் சிறந்தவங்க எழுத்தாளர். இந்த மாதிரி இந்த எழுத்து கலைகள் எல்லாத்தையும் நீங்க இந்த மாதிரி பற்றோடு இருக்கிறதுக்கும் அதுல இந்த மாதிரி மிளறதுக்கும் யாரெல்லாம் காரணமா இருந்தாங்க? நீங்க இந்த எழுத்துத்துறைக்கும் இந்த கலைத்துறைக்கும் வந்ததுக்கு எப்படி நடந்தது? அதை உங்களால சொல்ல முடிஞ்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் தமிழ் தெனியாட்டா. முதலில் எனக்கு கரிகாலன் விருது கிடைத்தது உங்களுக்கு எப்படி தெரிந்தது என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த 4 நாள் ட்ரிப்பில் நான் என்னுடைய நூல் வெளியீடு சம்பந்தமாகவும் மட்டுமே வந்திருக்கிறேன். அதனால் நரசியா சாருக்கும் என்னுடைய பப்ளிஷருக்கும் மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்க உங்களுக்கு தெரிய வந்தது ஆச்சரியமாக இருக்கிறது. சகோதரி, திரு நரசையா அவர்கள் மின்தமிழ்ல போட்டுதான் எனக்கு தெரிஞ்சது. அவர் ரொம்ப மகிழ்ச்சியா அதை போட்டிருந்தார். நாங்கெல்லாம் உங்களை வாழ்த்திருக்கோம். அதுல இன்னும் நீங்க பார்க்கல அதை. ஓகே, நான் சிங்கப்பூருக்கு போனவுடன் பார்க்கிறேன். நரசியா சாரின் கடாட்சம் முதல் ஆசி கிடைத்ததற்கு ரொம்ப பெருமைப்படுகிறேன். இனி மின்தமிழ் எல்லாருக்கும் தெரிந்ததற்கு சந்தோஷம். அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இனி உங்களுடைய அடுத்த கேள்விகள் பல பேட்டிகளில் நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது பிறப்பால், வளர்ப்பால், வாழ்வால், ரசனையால், உணர்வால், உடையால், உணவால் கூட ஞான ஒரு அப்பட்டமான மலையாளியான மலையாளி தமிழ் எழுதுகிறேன் என்று சொன்னால் அது பாரதி இட்ட பிச்சை. எனக்கு அப்படித்தான் சொல்ல வேண்டும். ஆர்வம், பிறகு அதற்கான வாய்ப்பு, இப்படியெல்லாம் சொல்லி பல விஷயங்களில் நான் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கிறேன். அதை திரும்ப ரிப்பீட் பண்ண வேண்டாம் என்று நினைக்கிறேன். நாடகத்துறையில் இருக்கிறேன். வானொலி, சிங்கப்பூர் மலேசியா வானொலியில் நிறைய வானொலி நாடகங்கள் எழுதியதால் மேடை நாடக வாய்ப்பு வந்தது. மேடை நாடகத்துறையில் அது சவாலாக எடுத்துக்கொண்டு நாடகம் எழுதி இயக்கி பல விருதுகள் பெற்றிருக்கிறேன். சிங்கப்பூரில் அதி முக்கியமான விருதுகள் மலையாளத்துறையில் நான் பெற்றிருக்கிறேன். தமிழில் இந்த விருது கிட்டியது சந்தோஷம்தான். என்றால் சிறுகதை தொழில் பல பரிசுகள் நான் மலேசியா தமிழ் நேசனில் எழுத தொடங்கிய காலகட்டத்தில் நான் வாங்கியிருக்கிறேன், எனக்கு கிடைத்திருக்கிறது. இப்பொழுது இந்த விருது என்பது சிங்கப்பூர், மலேசியா, தமிழ்நாடு இந்த 3 நாடுகளை பிரதிநிதித்து வருவது எனக்கு மகிழ்ச்சி தான். என்றாலும் இந்த நிகழ்வு அடுத்த மாதம் 3ஆம் மாதம் 2ஆம் தேதி மலேசியாவில் மலேசிய பெருநகரில் ஒரு முக்கியமான அரங்கில் எங்களுக்கு விருது கொடுக்கிறார்கள். இதற்கு என்னுடைய ஆற்றல், என்னுடைய தகுதி, என்னுடைய பெருமை என்று ஒன்றுமே இல்லை. எல்லாம் ஈஸ்வரன் இட்ட பிச்சை, கடவுள் அருளிய காட்சி, அவ்வளவுதான். அருமையா சொன்னீங்க. நம்ம கிட்ட இருக்கிற எந்த ஆற்றலா இருந்தாலும் அது உண்மையிலேயே இறைவன் போட்ட பிச்சை தான். அதை ரொம்ப அருமையா சொன்னீங்க. மற்றபடி இணையத்துல நீங்க எழுதும் போதெல்லாம் எல்லாருமே உங்களை தமாஷா சொல்லுவாங்க, ரொம்ப இலகிய மனம் கொண்ட சேச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே நீங்க கொஞ்சம் யாராவது கஷ்டப்பட்டா உடனே அப்படியே நெகிழ்ந்து போயிடுறீங்க. ஒரு நல்லது பண்ணா உடனே அப்படியே மனசெல்லாம் பூரிச்சு போய் பூச்செண்டு கொடுக்குறீங்க, வாழ்த்தி மகிழறீங்க. அந்த மாதிரி இன்னும் கூட உங்க மனசு குழந்தை மாதிரியே வச்சிருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நீங்க எல்லா கலைகளையும் சிறந்து விளங்குறீங்க. இதுக்கு என்ன காரணம்? அதாவது இது ஈஸ்வரன் இட்ட பிச்சை, ஒற்றை வரியில் சொல்வதென்றால் இது கடவுள் இட்ட பிச்சைன்னு தான் சொல்லுவேன். இப்ப கூட நான் இலக்கியத்திலிருந்து நான் உச்சம் பெற்றதை நான் நினைக்கவே இல்லை. ஒரு எழுத்தாளராக, நாடக ஆசிரியராக, வானொலி, தொலைக்காட்சி நாடக எழுத்தாளராக, மேடை நாடக எழுத்தாளராக, மேடை நாடக ஆசிரியராக, இயக்குனராக கூட நான் என்னுடைய நாடகங்களில் விருது பெற்றிருக்கிறேன். இதெல்லாம் கூட எனக்கு எதுவும் நான் சாதித்ததாக நினைக்கவே இல்லை. எனக்கு சாதிக்க இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது அதற்கு. ஆனால் இப்படி சாதித்தேன் என்று நீங்கள் நினைத்தீர்களானால் அதற்கு முதல் காரணம் என்னுடைய கணவர், அருமை கணவர், பிறகு என்னுடைய 2 பெண்கள். அந்த 2 பெண் குழந்தைகள் இல்லை என்றால் நான் என்னால் இலக்கியத்தில் இந்த அளவுக்கு சாதித்திருக்க முடியுமா என்பதை கூட சந்தேகம்தான். என்னுடைய முதல் நூல், இப்பொழுது விருது பெற்ற என்னுடைய நூல், விருது பெற்ற நூல் வெளியீட்டில் என்னுடைய அந்த நூலுடைய பெயர் என்ன? நுவல். நுவல் நூல் வெளியீட்டில் என்னுடைய நுவல் என்றால் என்ன பொருள்? சொல். அந்த நூல் வெளியீட்டுக்காக என்னுடைய 2வது மகள் என்னுடன் சென்னைக்கு விமானத்தில் வந்திருந்தால் இங்கு நிகழ்வில் கலந்து கொண்டு மிகவும் சிறப்பாக
அதனை நடத்துவதற்கு ஊக்கம் கொடுத்திருக்கிறார். சிங்கப்பூரில் அந்த நூல் வெளியீட்டின் பொழுது என்னுடைய மூத்த மகள், மருமகன், என்னுடைய கணவர், இரண்டாவது மகள் என எல்லாரும், என்னுடைய பேர குழந்தை தேஜஸ் குட்டன், என்னுடைய தேஜஸ் குட்டன் கூட அந்த நிகழ்வு வந்து அவ்வளவு அருமையாக அவர்கள் எல்லாரும் பாடுபட்டிருக்கிறார்கள். ஆக இதெல்லாம் எழுதுவது மட்டும்தான் நானே தவிர பாக்கி எல்லாமே என்னுடைய கணவரும் குழந்தைகளும் தான். பிறகு வேற எல்லாவற்றுக்கும் அப்பால் ஈஸ்வரன் இட்ட பிச்சை. நான் எழுதுகிறேன், நான் ஏதாவது சாதித்திருக்கிறேன் என்று நினைத்தால் அது எல்லாம் வல்ல அந்த இறைவன் என்ற தலைமையில் தெளித்த ஒரு சொட்டு மந்திர நீராக இருக்கலாம் என்று நான் நம்புகிறேன். உண்மை. இறைவன் அருள் இல்லாமல் எதுவும் நடக்காது. அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நன்றாகவே உணர்ந்திருக்கிறீர்கள். நன்றி. நீங்க பூச்செண்டு கொடுக்கறதுனாலேயே பல பேருக்கு வந்து ஒரு அவங்கள அறியாம ஒரு ஆனந்தம், ஒரு மகிழ்ச்சி எல்லாம் உண்டாகுது. நீங்க பூச்செண்டி யாருக்காவது ஒருத்தர் கொடுத்துருக்கேன்னு அந்த மடலை பார்த்தாவே அதுக்கு பேர் பதில் மடல் போட்டே அந்த பதில் மடல்கள் வந்து நீண்டுட்டே போகுது. ஏன்னா எல்லாருமே மகிழ்கிறாங்க. அந்த நீங்க நம்ம இணைய நண்பர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை சொல்லலாம். பூச்செண்டு கொடுப்பது என்பது மின்தமிழ் முதலாக அவர்கள் தொடங்கிய சுவடி தொடங்கிய காலத்திலிருந்து நான் மின்தமிழில் இருக்கிறேன். அந்த சுவடி எழுதிய காலகட்டத்திலேயே வந்து மரபு சார்ந்த இலக்கியம் மட்டுமே வர வேண்டும் என்று கண்ணன் விரும்பிய காலத்தில் கூட என்னுடைய சிவகாமியின் பேட்டி அதில் தான் வந்தது. பரிசு பெற்றனுடைய நியாயம்பட உரை சிறுகதை கூட அந்த சுவடியில் தான் வந்தது. பிறகு கொஞ்ச காலம் நான் வந்து என்னுடைய குடும்ப பொறுப்புகள், குழந்தைகள், திருமணம் என்ற அளவில் நான் விலகி இருந்தேன். எனக்கு எழுத நேரம் கிடைக்கவில்லை. திரும்ப வந்து சேர்ந்த பொழுது மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? தமிழ் தெனியாட்டன் தேவ், பிறகு நம்முடைய பவழம், ஷைலஜா, மைதிலி, பிறகு பெண்கள் நிறைய கீதா, நம்முடைய மீனா என்னுடன் அந்த காலத்திலிருந்து இருக்கிறார்கள். 10 ஆண்டுகளுக்கு மேலாக மீனா இருக்கிறார்கள். ஆக இப்படி பெண்கள் நிறைய பேர், ஸ்வர்ணலதா, பிறகு இன்னொரு பேர் சட்டென்று எல்லாருடைய பேரும் சொல்ல முடியவில்லை என்பதற்காக மன்னிக்கவும். எல்லாரும் புதிய நண்பர்கள் என்று நிறைய பேர் தெரிந்திருக்கிறார்கள். அதில் தேவுடைய கட்டுரைகள் வந்து பலமுறை படித்திருக்கிறேன். மோகனின் கவிதை, இவர்கள் எல்லாம் வந்து ஒரு சராசரியாக பேசப்பட வேண்டிய ஆட்கள் இல்ல. திவாகருடைய அந்த எம்டன் நாவலுக்கு வந்து மலையாளத்தில் அறிமுகப்படுத்தும் பொழுது நான் எவ்வளவு ஆச்சரியப்பட்டிருக்கேன் தெரியுமா? நரசையா சார் வந்து எங்களுடன் அந்த காலத்திலிருந்து இருக்கிறார். இப்பொழுது புதிதாக வெங்கட் சுவாமிநாதன் எவ்வளவு பெரிய ஆளுமே தெரியுமா? கோமல் சுவாமிநாதன் முதலாக என்னை சந்தித்த பொழுது என்னிடம் பேசிய நபர் வந்து என்னிடம் சந்திக்க வேண்டிய முக்கியமான நபர் என்று சொன்னது வந்து வெங்கட் சுவாமிநாதனை. அதே போல் ஒரு காலத்தில் காசுமியின் கவிதைகளை நான் எப்படி ரசித்திருக்கிறேன் தெரியுமா? காசுமியின் கவிதை வராத என்று அப்படி தவிர்த்திருக்கிற ஒரு காலகட்டத்தில். ஆக இவர்களெல்லாம் வந்து எனக்கு வந்து பெரிய ஆளுமைகள். இவர்களும் ரொம்ப பெரிய ஆட்கள். நரசியா சாரின் கடலோடி வந்து தமிழ் இலக்கியத்தில் தவிர்க்க முடியாத ஒரு நாவல். நரசியா சாரின் எழுத்து வந்து எங்களுடைய புலமை இலக்கிய பாணி அல்ல. அவருடைய ஒட்டும் எங்களுடைய பாணியிலிருந்து மாறுபட்ட ஒரு கோணம். அவருடைய சொல்லனா பேரு, இப்பொழுது சமீபத்திய செம்புல பயனீர் என்ற கதைகள் எல்லாம் வந்து அந்த தொகுப்பெல்லாம் எனக்கு ரொம்ப விரும்பத்தக்க ஒரு கதைகள். ஆக இவ்வளவு பேர் குழுமியிருக்க இந்த குழுமத்தில் இவர்கள் எழுதும் எழுத்து வந்து சராசரியாக போய்விடக்கூடாது. ஏனென்றால் நான் எல்லா குழுமத்திலும் இல்லை. இப்பொழுது பவளஸ்ரீ அண்ணா கண்ணன் தொடங்கிய வல்லமையில் மட்டும்தான் இருக்கிறேன். வல்லமை பிறகு எப்பொழுதுமே எழுதும் ஒரு குழு வந்து என்னுடைய மின் தமிழ். சாரி. அந்த மின் தமிழ் எழுதும் பொழுது இப்ப எப்போதுமே அதுல எப்பொழுதுமே வந்து நான் எந்த கட்டுரை வந்தாலும் நல்ல கட்டுரைகளை நான் விரும்பி படிப்பது. கட்டுரையில 4 வரி சொற்களாக இருந்தால் கூட அதை ரொம்ப ரசித்து படிக்கும் பழக்கம் எனக்கு உண்டு. அப்படி படிக்கும் பொழுது அவர்களுடைய தமிழை நான் எப்படி ரசிக்கிறேன் தெரியுமா? எப்படி நேசிக்கிறேன் தெரியுமா? பெண்ணேஸ்வரன் கூட சரி ஒரு காலகட்டத்தில் இந்த நகைச்சுவையாக எழுதி குவித்திருக்கிறார் நம்முடைய குழுமத்தில். கண்ணன் அவரை நான் புகழக்கூடாது. ஏனென்றால் எங்களுடைய மின்தமிழ் இயக்குனர் அவர்தான் மின்தமிழ் தொடங்கி வைத்தவர். இப்பொழுது இந்த பெண்கள் கீதா கூட வந்து எவ்வளவு எழுதுகிறார் தெரியுமா? அவருடைய சமையல் குறிப்பு, அவருடைய அந்த ஈஸ்வரனுடைய திருத்தலங்களை பற்றி அவர் எழுதுகிற அனுபவங்கள், பிறகு நீங்கள் ஒரு முறை எழுதிய அந்த அப்பளம் செய்யும் விதம், இதெல்லாம் என்னை எப்படி ஈர்த்திருக்கிறது தெரியுமா? ஏன் பாராட்ட வேண்டாமா? ஒரு சின்ன நிகழ்வு கூட எனக்கு வந்து என்னை நிகழ வைக்கும். அது என்னுடைய இயல்பு. நல்ல காரியங்கள் படிக்கும் பொழுது எனக்கு அவர்களை பாராட்டி ஆக வேண்டும். அதற்குத்தான் பூச்செண்டு என்ற ஒரு மகிழ்ச்சியை தாழ முடியாமல் பூச்செண்டு கொடுக்க தொடங்கினேன். பூச்செண்டை கொடுப்பதற்கு முக்கியமான காரணம் தம்பி துரை.
தம்பிதுரை அழகழகான பூக்கள், அழகழகான இத புகைப்படங்கள், நிழல் படங்களாக அவர் போடும் பொழுது பார்க்க அவ்வளவு ஆசையாக இருக்கும். அவரிடமிருந்து நிறைய பூச்செண்டுகளை நான் களவாடி அவருடைய அனுமதியோடு அவரிடமிருந்து பெற்றிருக்கிறேன். பிறகு தம்பி எனக்கு அனுப்பி உதவுவார். ஆக பூச்செண்டு கொடுப்பது என்பது அவர்களை என்னுடைய மகிழ்ச்சி நான் தெரிவிக்கிறேன், அவ்வளவுதான். என்னால் ஆற்றல் மிகு பலரும் இருக்கிறார்கள். பிறகு நெகிழ்கிறேன் என்றால் அது என்னுடைய இயல்பு. சின்ன ஒரு ஒரு துக்கத்தை கூட என்னால் தாங்க முடியாது. நான் அழுவேன், அழுதிருக்கிறேன். அதற்கு பேர் கண்ணன் தமிழில் வைத்திருக்கிற பேர் படபடப்பு பட்டம்மா, மலையாளத்தில் படபடப்பு பத்மாவதி. ஆனாலும் எனக்கு மகிழ்ச்சி தான். நன்றி. இனி மின்தமிழ் அன்பர்களுக்காக சொல்ல வேண்டும் என்றால், மின்தமிழில் ஒவ்வொருவரின் பெயரையும் தனித்தனியாக நான் சொல்லவில்லை. இவர்கள் அத்தனை பேரையும் நான் நேசிக்கிறேன் தெரியுமா. தம்பி கார்த்திக் அவருடைய அச்சாவை பற்றி எழுதிய கட்டுரை, பாலு, ஒரிசா பாலு, மைதிலியின் எழுத்துக்கள், நம்முடைய பவழம் இப்பொழுது 4 நூல்கள் போட்டிருக்கிற பவழம், ஸ்வர்ணம், கீதா, நிறைய பெண்கள் இருக்கிறார்கள். பெண்கள், ஆண்கள், இவர்கள் அத்தனை பேருக்கும் நேசிக்கிறேன். அதனாலேயே என்னுடைய வாழ்த்துக்கள். இனி இன்று எனக்கு கிட்டிய ஒரு அருமையான ஒரு புத்தகம் என்ன தெரியுமா, வெற்றி சக்கரம். இந்த புத்தகத்தில் 52 கதைகள் இருக்கிறது என்று சொன்னபோது எனக்கு அப்படி ஆச்சரியமாக போய்விட்டது. ஒரு சிறுகதை எழுதி எனக்கு எத்தனை நாட்கள் எடுக்கும் தெரியுமா. மலையாளத்தில் சிந்தித்து மலையாளத்திலே ஒருமுகப்படுத்தி பிறகுதான் நான் தமிழ் படுத்துவேன். இந்த புத்தகத்தில் 52 கதைகளை நீங்கள் எழுதியிருப்பது எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம். எனக்கு உங்களை பாராட்ட கூட தோன்றவில்லை. பிரமித்து போய் உட்கார்ந்திருக்கிறேன் தமிழ் தேனியாட்ட. நன்றி கமலா அவர்களே. இது இந்த புஸ்தகம் எழுதியிருக்கேன். நீங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்க கருத்துக்களை சொல்லுங்க. நீங்க அந்த புத்தகத்தை கையில வச்சிருக்கிறது எனக்கு பெருமையா இருக்கு. அப்படி இல்ல, நரசிம்மசாரின் பல கதைகளை மலையாளத்தில் அறிமுகப்படுத்திருக்கிறேன். திவாகரின் M10, பிறகு நம்முடைய ஒரு கண்ணன் காசுமியின் கவிதைகள், பல கவிதைகள் மலையாளத்தில் நான் கொண்டு போயிருக்கிறேன். தமிழில் எனக்கு பிடித்த பல கதைகள் நான் கொண்டு போயிருக்கிறேன். இது எல்லாவற்றையும் விட மின்தமிழில் என்று இருக்கும் மிகப்பெரிய ஆளுமைகள். வெங்கட் சுவாமிநாதன் சார் இப்பொழுது என்னுடைய புத்தகத்திற்கு ஒரு முன்னுரை அவர் எழுதியிருக்கிறார். அதற்கு வெங்கட் சுவாமிநாதன், நரசியா சார் போன்றவர்கள் எழுதுகின்ற கட்டத்தில் நானும் எழுதி கொண்டிருக்கிறேன் என்பதே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. வேறு ஒன்றும் இல்லை. அதற்கே நான் நமது மின்தமிழை மிகவும் நேசித்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மிக்க நன்றி சகோதரி கமலாதேவி அவர்களே. வணக்கம். நன்றி, வணக்கம். தமிழ் தேனியாட்ட மின்தமிழ் நான் வந்ததே யாருக்கும் திடீரென்று இந்த 4 நாள் பயணத்தில் யாரையும் சந்திக்கவும் முடியவில்லை, சந்திக்க நேரமும் இல்லை. அவசரமாக அவசரமாக போகிறேன். அதனால் யாரும் தப்பாக எண்ணிவிட வேண்டாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.